தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சகல ஜனங்களை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சகல ஜனங்களை காட்டிலும் உன்னை அவர் மேன்மையாக வைப்பார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரை குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. அவர் சோதிக்கிறார், துன்பத்தை தருகிறார், நோய்களை தருகிறார், தரித்திரத்தை தருகிறார் என்று பல்வேறு கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் அவரை விசுவசிப்பவன் வெட்கப்படுவது கிடையாது. அதுதான் உண்மை. கர்த்தரை விசுவசிப்பவன் வெட்கப்படுவது கிடையாது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம், சகல ஜனங்களை காட்டிலும் அவர் உன்னை மேன்மையாக வைப்பார். அதுதான் ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம். சகல ஜனங்களை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னா, உலகத்தில் பல ஜாதிகள் இருக்காங்க, பல இனங்கள், பல கூட்டங்கள் இருக்குது. அந்த கூட்டங்களை விட, பல ஜாதிகளை விட, பல இனங்களை விட உன்னை அவர் மேன்மையாக வைப்பார். அதுதான் முக்கியம். எல்லாத்தையும் விட உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு துன்பத்தை தரமாட்டார், நோய்களை தரமாட்டார், தரித்திரத்தை தரமாட்டார், உங்களை கீழே தள்ள மாட்டார். இன்றைக்கி வேணால் கீழே இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் சகல ஜனங்களை காட்டிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவது கிடையாது. கர்த்தரை விசுவசிங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஆகவே கர்த்தரை விசுவசிங்கள். சகல ஜனங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார்.